ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்ட பாட்டு ட்ரெண்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த பாட்டு எல்லோரும் மறந்து போய் கேட்காம விட்டுருப்போம். அந்த மாதிரி சில பாடல்களை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடுறதுக்கு காரணம் சில பர்சனல் இஷ்யூ. நான் கன்சிஸ்டன்சி இல்லாமலாம் கிடையாது, ஒரு பர்சனல் இஷ்யூ. அதனால தான் நான் வீடியோ போடல. இனிமேல் வீடியோ தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஓகே? ஸோ சில பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக ஒரு கருத்து என்னென்னா, அனிருத் பாட்டெல்லாம் அந்த டைம் லைனில் செம்ம ஹிட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் கழித்து கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில பாட்டுகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஜானர் ஆஃப் சாங்ஸ், ஜானர்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆன பாட்டுகள்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ரொம்ப நாள் நீங்களும் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருச்சுன்னா நீங்களும் ஆமாடா அப்போ கேட்டோம் இப்போ போய் கேட்கலாம் அப்படின்னு தோன்ற பாட்டுலாம் இந்த வீடியோ பேச போகிறேன். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தீங்கன்னா, இது எந்திரன் படத்தில் வர ஒரு பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப பிரமாதமான பாட்டு. இந்த மாதிரி பாட்டு எனக்கு தமிழில் நிறைய பாட்டு தெரியல. இதே மாதிரி விக்ரம் பாட்டு ஒன்று இருக்கும். இந்த விக்ரம் இல்லை, பழைய விக்ரம். விக்ரம் உன் பேர் சொல்லட்டும் என் பேர் வெல்லட்டும், அந்த பாட்டு. அது ஒரு மாதிரி ரோபோட் சவுண்டில் வரும். அதே மாதிரி இந்த எந்திரனில் இரும்பிலை ஒரு இதயம் அதே மாதிரி வரும். இரும்பில் ஒரு இதயம் பிறக்குதோ அப்படி வரும். அதுக்கப்புறம் அதில் ஒரு லைன் வரும். அந்த லைன் லிரிக்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, அதில் மியூசிக் மட்டும் தெரியும். டன் 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 அப்படி வரும். ஒரு மாதிரி அப்படி ஒரு அருமையான ஒரு லைன் வரும். அது கேட்கும் போது ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த சின்ன வயசில் கேட்கும் போது டான்ஸுக்கு செமையாக இருக்கும். அந்த பாட்டு ஐஸ்வர்யா ராய் இப்படிலாம் ஆடுவாங்க, இப்படி டன் டன் இப்படிலாம் இப்படி வச்சு இப்படி பண்ணுவாங்க, செம்மையாக பண்ணுவாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இரும்பில் ஒரு இதயம் பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்போ செம்ம ஹிட்டில் இருந்துச்சு. சன் மியூசிக்லாம் போட்டு மில்க் பண்ணுவான். நீங்கள் என்னடா இப்போ மில்க் பண்ணுறீங்க? அப்போல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தான் சன் மியூசிக்னு, அவன் ஒரே பாட்டை ஒரு நாளைக்கு 3 தடவை போட்டு மில்க் பண்ணுவான். அவ்வளோ மோசமானவன்டா அவன். பார்கவ் உங்களை விட மோசமானவன்ற மாதிரி சன் மியூசிக் அவ்வளோ மோசமானவன். ஸோ அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபி புள்ள பாட்டு அப்போ ரொம்ப சரியான ஹிட்டு. அப்போ பிக் விஜய், பிக் சமந்தா. விஜய் அது ஹிட்டு படம் தான். ஆனால் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சொல்கிறது, அது அப்போ இப்போ என்னடா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வாழ்கிறீங்க, அப்பயும் வந்துச்சு. அப்போ எனக்கு தெரியலங்க, எனக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணதில்லை. இப்போ கேட்கும்போது அந்த பாட்டு ரிலேட்டபிளாக இருக்குது. வாயாலே கிட்டு போகிறேன். ஓகே, அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான பாட்டு. அதில் வேகத்தில் ராக்கெட்டுன்னா எப்படி வரும், ஐயோ என்ன வரும் தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ வரும் அதில். ஆனால் நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அதில் ஒரு லைன் வரும், என்னது இது, ஏதோ 3ன்னு வருமே, 63 அப்படின்னு வரும். ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லிரிக்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது. பொதுவாகவே சோகமான பாட்டுக்கு மட்டும்தான் லிரிக்ஸ் ஞாபகம் இருக்கும். சந்தோஷமான பாட்டுக்கு எதுக்குமே எனக்கு லிரிக்ஸ் ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கேவலமான லிசனிங் கேப்பபிலிட்டி இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், அதில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த லைனை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா இது கட்டிக்கிட்ட. இது காக்கி சட்டை ஆல்பமே ஒரு அருமையான ஒரு ஆல்பம் ஃபுல்லாகவே பேங்கர்ஸ் தான். ஷேக் தட்டு, கட்டிக்கிட்ட, ஷேக் தட்லாம் செம்மையாக இருக்கும். லுக்கு விடுவிங்க செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் கட்டிக்கிட்ட கட்டிக்கிட்ட பாட்டு ஃபுல்லாகவே அந்த பீட்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். மாடர்ன் சம்சாரம் ஆன பின்னு அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு பித்தால உன்னால சித்திரமே அப்படின்னு வரும். அதெல்லாம் அந்த பீட் அப்படியே ஒரு மாதிரி இப்படி நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி முடிஞ்சிட்டு கட் ஆகிட்டு அடுத்த பீட் பேங்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ கட்டிக்கிட்ட ஒரு வின் பாட்டு. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா அதே சிவகார்த்திகேயன் பாட்டு தான், ஊதா கலர் ரிப்பன். இது இசை அருவியில் போட்டுகிட்டே இருப்பான். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரடு அப்பன், சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாட்டு ரொம்ப எனக்கு மனதுக்கு பிடித்த பாட்டு. ஆனால் நான் இது பர்சனலாக நான் எப்படி சொல்கிறது, இது என்னோடய ப்ரிஃபரன்ஸில் இருக்க சாங்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா என்னை மென்ஷன் பண்ணி நீங்களும் போடுங்க. நான் அந்த பாட்டை கேட்குறேன். இது எல்லாருமே அன்பை பகிர்வோம், புரியுதா? தான் பெற்ற இன்பத்தை பிறருக்கும் தரணும், புரியுதா? நெக்ஸ்ட்டு இது நானா தானா. இந்த பாட்டு இப்போ சில பேர் கேட்குறாங்க, ஆனால் ரொம்ப அப்போ இருந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இல்லை. நானா தானா செம்மையாக இருக்கும். நானா தானா வீணா போனா சரியே இல்லையே
ஒரு குட்டி சைஸு புசுவான கொளுத்தி நெஞ்ச நடுவில் நிறுத்திட்ட ஒருத்தி ஒரு பட்டாம்பூச்சியா விட்டா பாருடா எட்டாத தூரத்தில் அடியே முன்னால போறவ பின்னால பார்க்காத அழகு கண்ணால தாக்காத நானா தானா அப்படி வந்து இந்த பாட்டு வந்து போகும். எனக்கு வந்து இந்த பாட்டு கேட்டாலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஆகிடுவேன். ஏன்னா இந்த பாட்டு வந்து இதை வச்சு நான் ஒரு ஸ்டோரி வேறு போட்டிருந்தேன். இது மாதிரி வந்து க்ரஷ்லாம் இருந்துச்சுன்னா இது அவங்களுக்கு முன்னாடி இதை பாட்டு பாடி காமிக்கணும் அப்படின்னு. அது வந்து நடந்துருச்சு. ஓகே, அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட பழைய பாட்டு எல்லாமே வந்து பேங்கர்ஸ். அப்போ வந்து செம்ம இதே ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டக்கரு டக்கரு, அப்புறம் வாடி புள்ள வாடி. வாடி புள்ள வாடியில் வந்து எனக்கு ரொம்ப எல்லாம் லிரிக்ஸ் தெரியாது. நிறைய பேர் வந்து அந்தளவுக்கு கேட்டிருப்பீங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரே ஒரு லைன் மட்டும், இங்கு வாழவில்லை என்றால் சொர்க்கத்தில் வாழலாம், சொர்க்கத்திலும் ஜாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம், வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி. இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இது வந்து ஒரு அருமையான லைன். ஹிப்ஹாப் தமிழை வந்து நல்லா எழுதியிருக்காரு. கிளப்பில் மம்பிளலாம் கேன்சல் ப்ரோ. அதெல்லாம் வந்து பாட்டு மியூசிக்காக கேட்க நல்லாயிருக்கு. லிரிக்ஸ்லாம் எடுத்து வந்து சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக பிறந்தனே. இது வந்து பண்ணையரும் பத்மினியும் படம். பண்ணையரும் பத்மினியும் படமே ஒரு சூப்பரான படம். அதுவும் இல்லாமல் அவங்க அந்த சீனியர் கப்பல் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ரொமான்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ப்ளசண்ட்டாக க்யூட்டாக இருக்கும். என்னன்னே தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி வயசானவங்க ரொமான்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி க்யூட்னஸாக இருக்குது. அது ஏன்னே தெரில. அதில் வந்து இந்த பாட்டு வரும், உனக்காக பிறந்தேனே. அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக 4-5 காப்பிரைட் வருது, அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டான். நான் வந்து பாட்டு எனக்கு தேவை ஆடியன்ஸ் தான், காசு கிடையாது, புரியுதா? காசுக்காக வேலை செய்கிறவன்ல சார் இவன். நெக்ஸ்ட்டு வந்து ஹே துஷந்தா. இது வந்து இந்த படம், ஐயோ அஜித் குமார் தலை, அவர் வந்து தாடிலாம் வச்சுருப்பார். ஐயோ நல்ல படங்க இது. ஐயோ அதில் வந்து ஹே துஷந்தா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஹே அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்ல பாட்டு. நீங்கள் அதுவும் போய் கேளுங்க. அது வந்து ஒரு மாதிரி க்யூட் சாங், பப்ளி சாங். அது என்னன்னு தெரியல, அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் பப்ளி சாங் சொல்கிற மாதிரி க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷால் அந்த பாட்டு, அழகோ அழகு அவள் கண்ணு. எனக்கு லிரிக்ஸ்லாம் தெரியாது. நான் மட்டும் எனக்கு லிரிக்ஸ் என் இஷ்டம் புண்டிக்கு தான் பாடுவேன். பிடிச்சா கேளு, பிடிக்கலன்னா நிப்பாட்டிட்டு போயிட்டே இரு. எனக்கு லிரிக்ஸ் தெரியாது. ஸோ வந்து நீங்கள் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ அழகோ அழகு வந்து சரியான பாட்டு. அது வந்து ஒரு காலத்துக்குள்ளே வந்து நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வந்து யாரும் கேட்குறதில்ல, எனக்கு தெரிஞ்சு கேட்குறதில்ல. நிறைய பேர் கேட்பீங்களா இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், கேட்காதவங்க கேட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வெத்தலையை போட்டேன்டி. வெத்தலையை இது பில்லா படத்தில் வரும். இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ட்ரெண்டிங்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குன்னு உள்ளே சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெத்தலையை போட்டேன்டி புத்தி கொஞ்சமாக இருந்தடி புத்தி கொஞ்சமாக இல்லை. லிரிக்ஸ் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனாலும் அப்படி தான் இருக்கும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பிடிச்ச அதுக்காக பாட்டு பிடிக்குன்ற லிரிக்ஸ் தெரிலன்ற பாட்டு தான் பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்காக நான் ஏதோ லிரிக்ஸ் ரைட்டரா? என்கிட்ட வந்து லிரிக்ஸ் கேட்குறீங்க? நான் கேட்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு கேட்குறேன். இல்லை வந்து நீ வந்து லிரிக்ஸு கரெக்டாக இருக்கிறதுக்கு நான் என்ன இதுவா ஆர்டிஸ்டாடா? நான் சும்மா பொழுதுபோக்குக்கு பாட்டு கேட்குறேன்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட மேலே கூட, தப்பாக நினச்சிக்காதீங்க, கூட மேலே கூட வச்சு. இது வந்து ரம்மி படத்தில் வரும். இந்த பாட்டு வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து அப்போ வந்து இந்த ரூரல் சைட்லலாம் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. எப்படி சொல்கிறது, சென்னை இல்லாமல் டவுன் அந்த சைட்லலாம் வந்து இந்த பாட்டு ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. அங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்பி கேட்பீங்க. அதுக்காக சென்னையில் இருக்கவங்களாம் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லலை, இங்கே இருக்கவங்க கேட்டிருப்பீங்க. பட் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து ரூரல்லேருந்து பார்க்குறீங்கன்னா இந்த பாட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். திருப்பியும் ரொம்ப நாள் கழித்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பாட்டு வந்து பாலாஜி மோகன் இயக்குன அந்த படம். இது வந்து அந்த படம் பேர் மறந்துச்சு. துல்கர் சல்மானும் நஸ்ரியாவும் இருப்பாங்க. அது வந்து ஐயோ ஏதோ ஒரு படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வரலங்க. பாலாஜி மோகன் படம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் வந்து எனக்கு அவரோட படத்தில் 2 பாட்டு பிடிச்சது. ஒன்று வந்து காதல் அற ஒன்று, காதல் அற ஒன்று விழுந்துச்சு கண்ணுக்குள்ள நிறுத்தி காதல் அற ஒன்று விழுந்துச்சு. செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. அதையும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். அதே மாதிரி அவரோட படம் இன்னொரு படம் காதலில் சொதப்புவது எப்படின்னு சித்தார்த் நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும், அழைப்பாயா அழைப்பாயா மணி நேரம் அழைப்பாயா படிக்காமல் கிடக்கின்றேன் சலிக்காமலே அழைப்பாயா
நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி பார்த்தேன், நீ என்ன பேச வேண்டும் என்று சொல்லி பார்த்தேன், எங்கு அதுக்கப்புறம் வந்து ஏதோ வரும், நீ புன்னகைக்க வேண்டும் என்று கூடயோ சேர்த்து, இது வந்து இப்படி வரும். அது வந்து அழைப்பாயா அழைப்பா, எனக்கு லிரிக்ஸ் தெரியல, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு கரெக்ட் லிரிக்ஸ் தெரிஞ்சுன்னா கீழே போடுங்க, நான் வந்து கேட்டு போயிடேன். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகநக, இது வந்து அகநக அது கிடையாது. அகநக நக சிரிப்புகள் அழகாய், அந்த பாட்டு ஓகேல கோல வரும். அது வந்து ரொம்ப ஒரு பார்ட்டி சாங்கு, நல்லாயிருக்கும். அதே மாதிரி மெய்யான இன்பம், இந்த இரவு தான் நண்பனே நண்பனே, அது வந்து அதுவும் செம்மையாக இருக்கும். அதுவும் நீங்கள் மெய்யான இன்பம்னு போட்டு கேட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது மடை திறந்து யோகி பி வெர்ஷன், அது வந்து அந்த ஒரு மடை திறந்த ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஓஜி சூப்பர். எனக்கு இந்த வெர்ஷன் வந்து அதில் செம்மையாக இருக்கும். அதில் வந்து ஒருத்தர் வந்து பாடுவார், அந்த மணி இந்த ராஜா சார் பாட்டு போடுங்க, இந்த அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, நேற்றன் கரையிலே நிழல்களின் நாடகம், புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, அப்படி வரும். அதுவும் வந்து செம்மையாக இருக்கும், அதுவும் கேட்டு பாருங்கள். அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கேட்குறேன், நீங்களும் கேளுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. பாய் ஆல். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்டு என்ன பாட்டு, இந்த கத்தியில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, அது பாலம்னு. அந்த பாலம் பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாட்டு வந்து படத்தில் வராது, நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கேட்காதவங்க கேட்டுக்கோங்க.